புத்தர் ஞானம் பெற்ற போதி மரம் அங்கு அமைந்திருக்கும் புத்தகயா கோவில், தியானம், வழிபாடு, சுற்றுலா பயணிகள் வருகை ஆகியவை குறித்து களத்தில் விவரிக்கிறார் எமது செய்தியாளர் சலீம். போதி மரத்தடியில் புத்தர் ஞானம் பெற்றார் என நாம் படித்திருப்போம் இல்லையா? அந்த போதி மரம் எது தெரியுமா? இதோ இருக்கிறது அந்த போதி மரம். பீகார் மாநிலத்தில் கயா என்ற இடத்தில், போத் கயா என்ற ஒரு இடத்தில் அமைந்திருக்கிறது இந்த போதி மரம். போதி மரத்துக்கு ஒட்டிய கோயிலையும் நீங்கள் பார்க்க முடிகிறது. உள்ளே புத்தர் சிலை இருக்கிறது. அந்த போதி மரத்து அடியில் தான் புத்தர் தியானம் செய்து கொண்டிருந்த பொழுது, சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது அவருக்கு ஞானம் பிறந்ததாக கூறப்படுகிறது. உங்களுக்கு இந்த காட்சியை தந்தி டிவி மிக அருகில் காட்டவிருக்கிறது. வாங்க இப்ப நாம கோயிலுக்கும் போதி மரத்து அடியிலையும் போய் பார்ப்போம். புத்தருடைய வரலாறு அப்படின்னு சொல்லி நாம சொல்லும் பொழுது, இப்பத்திலிருந்து சுமார் 2500 வருஷத்துக்கு முன்னாடி புத்தர் பிறந்ததாக கூறப்படுகிறது. ஒரு அரச குடும்பத்துல தான் பிறந்தார். 16 வயசுல அவர் கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு ஆண் குழந்தை. 29 வயசுல தான் அவர் வெளி உலகத்துக்கு அறிமுகமாகிறார். வெளி உலகத்துல என்னென்ன துன்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் பார்க்கிறார். புத்தர் தியானம் பண்ண இடத்துல அந்த சிலை வச்சிருக்காங்க, நீங்க பார்க்கலாம், தங்கத்தில் ஆன சிலை. 29 வருடத்துல வெளி உலகத்துக்கு வரார். அப்பதான் மக்கள் படுற துன்பத்தெல்லாம் பார்க்கிறார். பிறகு அரசு குடும்பத்தினுடைய வாழ்க்கையை துறந்துவிட்டு ஒரு துறவியாக மாறுகிறார். துறவியாக மாறி பல இடங்களுக்கு பயணிக்கிறார். நேபாள் நாட்டுல லும்பினி என்ற இடத்தில் பிறந்தார். அப்படியே நேபாள் பார்டரை விட்டு பீகாருக்குள்ள வரார். இந்த இடத்திற்கு ஒரு 6 வருடம் பொறுத்து அவருடைய சுமார் 35வது வயதில் இங்கே வருகிறார். இங்கே வந்த பிறகுதான் போதி மரம் இருக்கிறது இந்த இடத்துல. அந்த போதி மரத்தை ஒட்டி இந்த கோவில் கட்டப்பட்டுள்ளது, தங்கச்சிலை வைக்கப்பட்டுள்ளது. அந்த போதி மரத்திற்கு அடியில் அமர்ந்து தியானம் செய்கிறார். கோவிலை ஒட்டி இருக்கும் போதி மரத்தை இப்ப நாம் காணவிருக்கிறோம். வாருங்கள். புத்தர் ஞானம் பெற்ற இடம் என்பதால் அந்த புனிதத்தன்மை கருதி இங்கே காலணி அணிவதற்கு அனுமதி கிடையாது. புத்தர் தன்னுடைய 35வது வயசுல நேரா வந்தாரு. இந்த போதி மரம் இருக்கு இல்லையா, இந்த போதி மரத்தின் கீழே அமர்ந்து தியானம் செய்ய ஆரம்பித்தார். அவர் மனசுல என்ன கேள்வி இருந்தது அப்படின்னா, மனிதனுக்கு நிறைய துன்பங்கள் ஏற்படுகிறது, வாழ்வு நிலையானது அல்ல, இந்த துன்பத்திலிருந்து எப்படி தப்பிப்பது அப்படின்னு சொல்லி அவர் மனசுல ஒரு கேள்வி எழுந்தது. அதற்கு விடை காணவே அவர் கஷ்டப்பட்டார், சிந்தித்தார், தியானம் பண்ணார், எல்லாத்தையும் செஞ்சார். அவர் தியானம் செய்த இடம் சரியா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கணும்னா, இங்க பாருங்க, இதுதான் போதி மரம். இந்த மரத்துக்கு அடியில் அவர் தியானம் செய்த இடத்தை தங்கத்தால் அமர்வதை போல் அங்கே வடிவமைத்திருக்கிறார்கள். இதை ஒட்டியவாறு கோவிலை அமைத்துள்ளார்கள். கோவில் உள்ள புத்தரின் தங்க சிலை அமைக்கப்பட்டுள்ளது, குறிப்பிடத்தக்கது. சரியாக புத்தர் இங்கே தான் அமர்ந்திருந்தார் அப்படின்னு சொல்லி தகவல் சொல்றாங்க. நீங்க இன்னொரு கேள்வி கேட்கலாம், 2500 வருடத்திற்கு முன்பு புத்தர் தோன்றினார், தியானம் பண்ணார், ஞானம் அடைந்தார் எல்லாம் சொல்றீங்க, இந்த போதி மரம் அதே போதி மரமா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். அதே போதி மரம் கிடையாது. அந்த போதி மரத்திலிருந்து வந்த வழித்தோன்றல்களாக இந்த மரங்கள் பார்க்கப்படுகின்றன. அந்த மரத்திலிருந்து தோன்றியவைதான் அதே இடத்தில் நிற்கும் இந்த மரங்கள். இந்த மரங்கள்லாம் இப்பொழுது பராமரிக்கப்பட்டு வருவதாக நமக்கு தகவல்கள் சொல்கிறார்கள். பிறகு புத்தர் ஞானம் அடைஞ்சார் இல்லையா, 35வது தன்னுடைய வயதில். அதன் பிறகு அவர் இதை மற்றவர்களுக்கு சொல்லித்தர ஆரம்பித்தார். மனிதன் துன்பத்திலிருந்து வெளிவர வேண்டுமாயின் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சுமார் 80வது வயதில் அவர் உயிரிழந்தார் அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்றாங்க. அவர் பிறந்த இடம் நேபாள லும்பினி அப்படிங்கிற ஒரு இடம். பீகார்ல ஞானம் அடைந்தார். பிறகு அவர் சொற்பொழிவல் ஆற்றிய இடங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறது. அவர் மறைந்த இடம் உத்தரப்பிரதேசத்துல குஷி நகர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கு. இங்க நீங்க பார்க்கலாம், உலகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து புத்த பிட்சுகளும் சுற்றுலா பயணிகளும் இந்த இடத்திற்கு வருகிறார்கள். ரெண்டு சின்ன தகவல் உங்களுக்கு சொல்றேன். இந்த போதி மரத்தின்
புனிதத்தன்மை கருதி சில பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த போதி மரம் வெளிநாட்டுல நிறைய விலை போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரத்தினுடைய கிளைகளை வெட்டி வெளிநாட்டவருக்கு வித்தாங்க. அதில் உள்ள இருந்தவருக்கே சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி இதை யார் நிர்வகித்து வந்தாரோ அந்த தலைமை பொறுப்பை வகித்தவர் அவரே ராஜினாமா செய்து விட்டு போனார். வழக்கெல்லாம் கூட பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த மரத்திலிருந்து கிளைகள் வெட்டப்பட்டிருக்கா என்பதை ஆய்வு செய்து பார்த்தார்கள். ஆம், வெட்டப்பட்டிருக்கு என்று தெரிந்த பிறகு வழக்கும் பதிவு செய்யப்பட்டது. இது ஒருபுறம் இப்படி இருக்க, இன்னொரு புறம் 2013ஆம் ஆண்டு இங்கே தீவிரவாத தாக்குதலும் நடத்தப்பட்டது. நிறைய இடத்துல இந்த லோ இன்டென்சிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, குறைந்த தாக்கமுடைய அந்த வெடிகுண்டுகள்லாம் இங்க வெடிச்சது அப்படின்னு சொல்லி நமக்கு தகவல் சொல்றாங்க.